இந்த சாபம் அந்த இட்டாதோரி ஈகோச்சிக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காரு. நல்லா இருக்காருன்னு தான் டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவர் இன்னும் கண் முழிக்கல. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் மட்டும் அவர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூப்பிடாம இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நீ இதை நம்பவியான்னு தெரியல, ஆனா ஒரு வினோதமான மான்ஸ்டர் எங்களை தாக்கிச்சு. அதுதான் என்ன பிடிச்சி வச்சுது. நான் ஒன்று நம்புகிறேன். ஏன்னா அதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் கிடையாது, அதுங்கெல்லாம் சாபங்கள். அந்த விரல் ஒரு விசேஷ சக்தி கொண்ட சாபம். மற்ற சாபங்களை ஈர்த்து அதுக்கு சக்தி கொடுக்கணும்னு நினைக்குது. அதனால தான் இது எதுவும் உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நான் அதை எடுத்தது தான் பெரிய தப்பு. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இகுச்சியை குணப்படுத்துறதுக்காக ஒரு சிலர் நாளைக்கு இங்கே வராங்க. இல்ல, எனக்கு புரியல. என்னை மன்னிச்சிரு, நான் உடனே கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாய் பாய். இறந்தது யாரு? என்னோட தாத்தா. ஆனால் அவர் எனக்கு அப்பா மாதிரி. சாரி, இப்போ போய் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சா? சரி, என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த சாபங்கள்னால இந்த மாதிரி தான் இழப்புகள்லாம் ஏற்படுமா? இந்த மாதிரி ஒரு கேஸை நானே இதுவரை பார்த்ததில்ல. ஆனால் ஓரளவுக்காச்சும் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு சாபத்தை பார்த்தவங்க சாதாரணமாக செத்தா அதுக்கு சந்தோஷப்படணும். உடம்பு கண்ணதுடமாக கிடந்துச்சுன்னா அதுவே பரவாயில்லன்ற மாதிரி எங்களுக்கு தோணும். நீ சுகுணாவை வேட்டையாட முடிவு பண்ணிருக்கனா இதை விட பல கொடுமையான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். என்ன ஆனாலும் உனக்கு அப்படி ஆகாதுன்னு நான் கேரண்டி கொடுக்குறேன். அதனால எந்த நரகம் பெட்டர்னு நீயே யோசி. நீ ஒரு பழசா மற்றவங்களுக்கு உதவி பண்ண. சுகுணாவோட எல்லா பாகங்களும் அழிஞ்சிருச்சுன்னா அப்ப இந்த மரணங்களோட எண்ணிக்கை கம்மியாக வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா. அந்த விரல் உங்ககிட்ட இருக்கா? இப்ப இத பார்க்கும்போது எனக்கு கேவலமா இருக்கே. இப்ப ரெண்டாவது அவன் ஒழுக்கிட்டான். இது மொத்தத்துல ஒரு பங்கு. இப்ப என்ன? அதத்தான் கண்ணாபியா இருந்துச்சு. அது சரி, இது வெறும் அவன் உடல் வலிமை கிடையாது. அவனுக்குள்ள சுக்குனாவை கட்டுப்படுத்துற திறமை இருக்கு. இப்படிப்பட்ட திறமை தான் 1000 வருஷமா தேடிட்டு இருக்கோம். என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இதை நீ சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? முடிவு எடுத்துட்டியா? இன்னும் குழப்பமா தான் இருக்கு. நான் ஏன் முதல்ல சாகணும்னு தான் எனக்கு புரியல. அதுக்காக அந்த சாபத்தை சும்மா விடக்கூடாது. என் தாத்தாவோட கடைசி ஆசை என்னோட உயிரை எடுக்குது. சுகுணாவோட விரல்களை சாப்பிட நான் தயார். அதனால என்ன ஆனாலும் சரி, எப்படியும் சாக போறவன் தானே, ஒரு கை பார்த்துட்டு சாகுறேன். அப்படி சொல்றேன் செல்லம். உன்ன மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேட்டை அட்டகாசமா இருக்க போகுது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஈவினிங் குள்ள ரெடியா இரு. ஏன் எங்க போறோம்? டோக்கியோவுக்கு. புஷிக்கணும், நீ பார்க்க செம்மையா இருக்க. சும்மா வெறுப்பேத்தாத. உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியாச்சு. நான் படிக்கிற ஜுஜுட்சு ஸ்கூல்ல தான் நீ இனிமேல் படிக்க போற. டோக்கியோ ஜுஜுட்சு. இனிமே இந்த ஹை ஸ்கூல்ல தான் நீ படிக்க போற. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்த்திருக்க 3வது ஸ்டூடெண்ட் நீ. வெறும் 3 பேரா?
சரிங்க தாத்தா, நான் போயிட்டு வரேன். என்னங்க மலைக்கு நடுவுல இருக்கு? இது உண்மையிலேயே டோக்கியோ தானா? டோக்கியோல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க இடம் இது. புஷிகிரோ எங்க? ஒரு மந்திரவாதி பண்ண சிகிச்சையால அவன் இப்போ ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கான். இதோ இதுதான் டோக்கியோ ஜுஜுட்சு ஹை ஸ்கூல். இது இந்த உலகத்துல இருக்க 2 ஜுஜுட்சு ஹை ஸ்கூல்ல ஒண்ணு. வெளியே வேணா பார்க்கறதுக்கு இது மதம் சார்ந்த தனியார் ஹை ஸ்கூல் மாதிரி தெரியலாம். ஆனா பல ஜுஜுட்சு மந்திரவாதிகள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் இது ஒரு பேஸ் மாதிரி பயன்படுத்துறாங்க. இது எங்க ஜுஜுட்சு கம்யூனிட்டிக்கு கல்வி உதவி மட்டும் இல்லாம பல மிஷன்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தூணா செயல்படுது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ பிரின்சிபால் நான் இன்டர்வியூ பண்ணுவாரு, அதுக்கு தயாராரு. பிரின்சிபலா? ஆமா, இதுல மட்டும் நீ சொதப்புனா அவ்வளவுதான், உன்னை துரத்திடுவாங்க. எது? அதுக்கப்புறம் என்ன? என்ன உடனே கொன்றுவீங்களா? என்னப்பா இது? அப்போ நீங்க பாஸ் கிடையாதா? அதிகாரம் இல்லாத எந்த சக்தியும் மதிப்பற்றது. என்ன மன்னிச்சிருங்க. அப்பப்ப இப்படிதான் சொல்லாம கொள்ளாம வந்துடும். உன்னோட உடம்ப பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நியாயமான நன்றி தான் மறுபடியுமா? சொல்லணும். ஆனா இவனுடைய உடம்பு எனக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் நான் கொல்ல போற முதல் ஆளு நீதான். சுகுணா என்ன டார்கெட் பண்ணார்னா அது எனக்கு பெருமை தானே. இந்த பைபிள் என்ன அவ்வளவு ஃபேமஸா? ரியோமன் சுகுணா 4 கைகள் 2 முகம் கொண்ட ரொம்ப கொடூரமான கற்பனை கடவுள். கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையிலேயே அப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கான். ஜுஜுட்சுவோட சிறந்த காலத்துல மந்திரவாதிகளா ஒண்ணு சேர்ந்து அவரை தோக்கடிக்கிற முயற்சியில தோத்துட்டாங்க. சுகுணாங்கிற பட்டத்தோடு இருந்த அவனோட சமாதியில இருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியல. ஏன்னா பல யுகங்களா அவன் சபிக்கப்பட்ட பொருளா வளம் வந்துட்டு இருந்தான். அவன் சாபங்களின் அரசன்றதுல சந்தேகமே இல்லை. அப்போ உங்க 2 பேர்ல யார் சக்தி வாய்ந்தவங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சுகுணாக்கு அவன் சக்தியெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா அவன் ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பான். நீங்க தோத்துருவீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. தாமதமா வந்துட்ட சத்குரு. 8 நிமிஷம் தான். இதுக்கு உன்னை தண்டிக்க முடியாதுதான். ஆனா இந்த கெட்ட பழக்கத்தை பல முறை மாத்திக்கன்னு சொல்லிட்டேன். என்ன இந்த மனுஷன் பொம்மைங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்ன தண்டிக்கிற அளவுக்கு தப்பு பண்ணலனா ஏன் இதை பத்தி பேசணும்? வெறும் பொம்மையை செய்யறவருக்கு 8 நிமிஷம் லேட் ஆனா என்ன, ஆகலனா என்ன? இவருதான் பிரின்சிபல் மசாமிச்சி யாகா. இவன் தான் அந்த பையனா? நான் தான் யூஜி இதாதோரி. எனக்கு ஜெனிஃபர் லாரன்ஸ் மாதிரியான பொண்ணுங்களை தான் பிடிக்கும். உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம். எதுக்காக நீ இங்க வந்திருக்க? இன்டர்வியூக்காக. ஜுஜுட்சுக்கு எதுக்காக வந்த? ஜுஜுட்சு கத்துக்கதா? அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? எல்லா சாபங்களை பத்தியும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்த கத்துக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? அது வந்து நான் சுகுணாவோட விரல்களை கண்டுபிடிப்பேன். ஏன்னா அது ரொம்ப ஆபத்தாச்சே. அதுக்கு இந்த உலகத்துல தினம் தினம் பல பேர் பல குற்றங்களால விபத்துகளால இயற்கையா இறந்து போறாங்க. இந்த ஆரம்பிச்சிட்டார்ல. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஆனா சாபத்தால இருந்தா மட்டும் பொறுத்துக்க முடியலையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கடைசி ஆசை அது. அதனால அதை பத்தி நான் பெருசா யோசிக்கல. நான் மக்களை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறேன். கடைசி ஆசையா? அப்படின்னா யாரோ ஒருத்தரோட ஆசைக்காக நீ சாபத்தை எதிர்த்து சண்டை போடுவியா? நீ தோத்துட்ட. இதுங்கெல்லாம் பொம்மைங்க நினைச்சேன். பொம்மைங்க இல்லையா? இது பொம்மைங்க தான். சாபிக்கப்பட்ட சடலத்தோடது. என் சாபத்தை உள்வாங்கின பொம்மைங்க இது. என்னாடி இது உண்மையுடைய பொம்மை தானா? பிரச்சனை வரும்போதுதான் ஒருத்தனோட உண்மையான முகம் வெளியே தெரியும். நான் ஏத்துக்கிற மாதிரி பதில சொல்ற வரைக்கும் தாக்கிக்கிட்டே தான் இருப்பேன். புரியா விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆளு யாரும் கிடையாது. அவரு என்னோட குடும்பத்துல ஒருத்தர். அவரோட ஆசைதான். எங்க இருக்காது? குடும்பமா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை யாரோ தான். சரி, அது வெறும் பொம்மை தான். அதுக்கு வலியும் தெரியாது, பயமும் கிடையாது. ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதி எப்பவும் மரணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான்.
தன்னோட மரணம் மட்டும் கிடையாது, சாபத்தால வெறும் சதைக்காக கொல்லப்பட்ட இன்னொருத்தரோட மரணத்தையும் பார்க்க தயாரா இருக்கணும். இது நீ நினைச்ச மாதிரியான வேலை இல்ல. எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிக்கிற தைரியமும் திறமையும் தேவைப்படும் உனக்கு. இதெல்லாம் இன்னொருத்தன் சொன்னா பண்ணுவானா? சின்ன பையன்டா நீ. இத நீ உன் மரண தண்டனையை தள்ளி வைக்கிறதுக்காக பண்றேன்னு சொல்லி இருந்தா நம்பி இருப்ப. உன் இஷ்டத்துக்கு பேசாத. வேற என்ன? சாபத்தால நீ சாகும்போது கூட அதுக்கு உன் தாத்தா தான் காரணம்னு சொல்லுவியா? ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கத்து கொடுத்தாதான் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு புரியுது. அது என்னமோ உண்மைதான். ஆனா நான் சாகும்போது ஒருத்தர் என்ன நினைச்சிட்டு சாவாங்கன்னு யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. ஆனா உனக்காக ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோ. இதே மாதிரி போச்சுன்னா சாகும்போது உன் தாத்தாவை நீ சபிச்சிட்டு சாவ. எந்த ஜுஜுட்சு மந்திரவாதியும் வருத்தப்படாம இறந்ததில்லை. அதனாலதான் மறுபடியும் கேட்கிறேன், நீ எதுக்காக ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு வந்திருக்க சொல்லு. ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபைட்ஸ்லயும் நான் எப்பவுமே மற்றவங்களை விட சிறந்தவனா இருந்திருக்கேன். ஆனா அதுக்காக என்னோட திறமை இவ்வளவுதான் நான் என்னைக்குமே குறைச்சி எடை போட்டதில்ல. என்னால மட்டும்தான் சுக்குனாவை கட்டுப்படுத்த முடியுது. ஒருவேளை இந்த தண்டனையில இருந்து தப்பிச்சா, இந்த பொறுப்புகள்லாம் என்னை விட்டு போனா, நானும் மற்றவங்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு குளிச்சுக்கிட்டு காமிக் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும், ஓ, அந்த சுக்குனாவால பல பேர் இறந்துட்டாங்கன்றத நினைச்சு கவலைப்படுவேன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னு அப்படி சொல்லி நானே என்னை ஏமாத்திக்கணுமா? என்னால இதை பண்ண முடியாது. நான் சாகும் போது என்ன நினைச்சுக்கிட்டு சாவன் தெரியாதானா? நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சத்தாரோ, அவனை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போ. செக்யூரிட்டி பத்தி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு தெளிவா சொல்லு. நீ பாஸ் ஆயிட்ட. ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு உன்னை வரவேற்கிறோம். மன்னிச்சிடு, அந்த சாபத்தை விடுவிக்க மறந்துட்டேன். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய ரூம். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் பசங்க இப்போ இங்க இல்ல. ஹலோ, ஆனா யாராவது வந்ததும் இருக்கீங்களா? நிறைய பேர் இல்லைன்னு வச்சுக்கோயேன். நீ கண்டிப்பா எங்க கூட வந்து சாபத்தோட சண்டை போடணுமா என்ன? நானும் புஷ்கரவும் வேணும்னா சுக்குனாவோட பேர்ல கொண்டு வந்து கொடுக்குறோமே, அது வரைக்கும் வேணா நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, நானும் கூட வருவேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹலோ புஷ்கர் அடி வாங்கிட்டு சுக்குனாவோட விரல கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? அது என்னமோ உண்மைதான். சரி விடு, நீ சரின்னு சொல்லியிருந்தாலும் உன்னை கூட்டிட்டு போய் அடி வாங்க வச்சிட்டு போனா பாத்துக்கோயே. ஓ, இது எல்லாமே டெஸ்டிங்கா? அந்த விரல்களை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸினா இந்நேரத்துக்கு நாங்க எப்போவோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு முடிச்சிருப்போம். சிலது அதோட சக்தியை காட்டி கொடுக்கும், சிலது கொஞ்சம் அமைதியா இருக்கும், ஒரு சிலதான் மற்ற சாபங்கள் முழுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அந்த விரல்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல என்னதான் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போதான் ஹெல்ப் பண்றதுக்கு நீ இருக்குல்ல. ஏன்னா உனக்குள்ள இருக்க சுக்குனா தன்னோட சக்திகளை திரும்ப அடையறதுக்காக எல்லாத்தையும் காட்டி கொடுப்பான். நீ சுகுணாவோட உருவமாவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவியாவும் செயல்படுவ. அதனால நீ இல்லாம நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அவனே முன் வந்து எல்லாத்தையும் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? இதுல நம்ம 2 பேருக்கும் லாபம் இருக்கணும் தான் நம்ம அவகிட்ட பேசி நம்ப வைக்கணும். நீ இங்கதான் இருக்கியா? ஹே புஷிகுரு, அப்பாடா, இப்பதான் நீ பார்க்க சூப்பரா இருக்க. எதுக்காக இவனை ஏன் ரூம் பக்கத்துல போட்டிருக்கீங்க? நம்மள சுத்தி ஆளுங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளாஸும் மிஷன்ஸுமே போதும், அதுக்கு மேல எதுக்கும் ஆசைப்படல. அடடடடா, என்ன மாடிக்க வச்சிருக்க? எட்டி பார்க்காத, உனக்கு இந்த ரூம்குள்ள வர பெர்மிஷன் கிடையாது. சரி, எல்லாம் நல்லதுக்கு வச்சுப்போம். ஏன்னா நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம் இல்லையா? அதாவது 3வது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை நாளைக்கு நம்ம பிக்கப் பண்ண போறோம். மோரியோ பார்க்க வர்றதுக்கே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த வசதியும் இல்லாத அந்த கிராமத்துக்கு நான் திரும்பி போக வேண்டியதே இல்லை. மதியத்துக்குள்ள நான் டோக்கியோக்கு போயிடுவேன்.